வணக்கண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் பிரபு சார். சரி சார், இப்போ வந்து சார் இந்த மதுரையில் வந்து நடிகர் விஜய் வந்து 2வது கட்சி மாநாடு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து 15 லட்சம் பேர் இன்றைக்கி பங்கேற்றுட்டு இருக்காங்க. உங்களோட ஓப்பனிங் என்ன சார்? சார், விஜய் சார் வந்து அவர் வந்து உண்மையிலே அரசியல் ஓப்பன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்தான். அவர் என்னென்னா, நான் இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு மாநாடு பார்த்தேன், விஜய் மாநாடு பார்த்தேன். அவர் என்ன சொன்னது, நடிகர் யாருமே, சினிமா நடிகர் யாருமே வந்து அரசியலில் வந்து கெடுத்து கிடையாது, அரசியல்வாதியை தான் சினிமாவை கெடுத்துட்டு இருக்காங்க. அவர் இன்னைக்கு எல்லாமே மக்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. எல்லாமே விஜய் மாநாடு நான் மட்டும் இல்லை, 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அவர் கடைசியாக பினிஷிங் பண்ணும்போது சொல்லும் போது என்னன்னா, அரசியல்வாதி தான் நாட்டை கெடுக்கிறாங்க, சினிமாக்காரன் நாட்டை கெடுக்கல. நிறைய பேர் எடுத்துக்காட்டு நிறைய பேர் சொன்னாங்க, பார்த்தவங்களும் தெரியும். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் சினிமாக்காரன், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து அப்படின்னு சொன்னார். கடைசியாக வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு அவங்க இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் கூடினாங்க எதுக்குன்னு தெரியல, ஆனால் அரசியலை பற்றி அவங்களுக்கு அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பெரிய அவருங்க போட்ட பெரிய காமராஜர் அவங்க ஆளுலாம் காமிச்சாங்க. அவங்க அளவுக்கு வந்து இவர் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்க உயிரை விட்டு பணத்தை விட்டு செலவு பண்ணி பண்ணாங்க. இவர் அவங்க கடைசி சொன்னது, நான் என் மார்க்கெட்டு இறங்கி போச்சு, அதனால தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஃபைனலாக முடிக்கும் போது அவர் சொன்ன பேச்சை நான் கேட்டிருக்கேன். என் மார்க்கெட்டு இறங்கி போச்சு, அதனால தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். மார்க்கெட்டு அவர் விஜய்க்கு மார்க்கெட்டுன்னா என்றைக்குமே இறங்காது. ரஜினி படம் பார்த்துங்க, அவருக்கும் மார்க்கெட்டு 70 வயசு 80 வயசுல அவருக்கும் மார்க்கெட் இறங்கும்போது விஜய்க்குலாம் மார்க்கெட் இறங்குமா? மார்க்கெட்டு வந்து காய்கறி விற்கிற மார்க்கெட் கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தக்காளி இன்னைக்கு ஒரு ரேட்டு, மார்க்கெட்டுக்கும் நடிகருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் விஜய் சார் சொல்லும் போது, விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் மரியாதைக்கெல்லாம் அந்த படத்தில் வந்து நான் அவர் விஜய் சார் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்கேன். காதல் மரியாதை அவ்வளோ நான் லைக் பண்ணி பார்த்துருக்கிறேன். அதுக்கு முன்னால் கேப்டன் விஜயகாந்த் கூட நான் அவரை ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் மதுரையில் மாநாடு போது கேப்டன் விஜயகாந்த் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு அச்சட்டபிளாக இருந்தது. சரி. ஏன்னா வந்து விஜய் சாரை வந்து ஃபஸ்ட்டு சினிஃபீல்டில் கொண்டு வந்தவர் கேப்டன் தான். கண்டிப்பாக விஜய் சாரை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு இன்னைக்கு அவரை கொண்டு வந்தது கேப்டன் சார் தான். சரி, அது எல்லாருக்குமே தெரியும், விஜய் கண்ணுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக கேப்டன் சார் இல்லாமல் அதனால இன்னைக்கு மதுரை 2வது மாநாடு நடத்தியிருக்காங்க. மதுரையில் அந்த இடத்துல மாநாடு நடத்தியிருக்காங்க. மதுரையில் மாநாடு நடத்துகிறவங்க எல்லாருமே, மதுரை வந்து நல்ல இடம். சரி. அது வந்து மதுரை வந்து மீனாட்சி அவங்க வந்து ஒரு கடவுள் ஒன்று சொல்லலாம். 2வது அவங்க மக்களை காப்பாற்றுறவங்க பொம்பளை தான். மதுரை மீனாட்சி வந்து லேடிஸ் தான். அதனால வந்து அங்கே மாநாடு நடத்துகிறவங்கலாம் வந்து திருவண்ணாமலை வந்து சாமி வச்சு பேசுனால திருவண்ணாமலை வந்து சிவனை காமிக்கிறது, மதுரை வந்து மீனாட்சியை காமிக்கிறது. சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து 2026 வந்து எலெக்ஷனில் நின்று கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஜெயிச்சாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? சார், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா எல்லாமே நானே பண்ணிட்டு இருக்க முடியாது சார். சார், உங்களுக்கு ரோடு போடணும், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வண்டி பஸ்ஸுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும், காலேஜ் சாப்பாடு கொடுக்கணும். அப்புறமா நான் கேட்கவே இல்லையே. நான் கேட்டது என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல பெட்ரோல். நீங்கள் பெட்ரோல் ரேட்டு தெரியுமா? சரி. தங்கம் இன்னைக்கு ரேட்டா என்ன ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியுமா? தெரியும். சரி, தெரியுது. எனக்கு ஹெவியாக எங்கேயே போயிடுச்சு. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒரு கூலி தொழிலாளி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு குறைஞ்சது 10 பவுன் நகையாக போட்டு ஆகணும். கண்டிப்பாக. இன்னைக்கு 10 பவுனுங்கும் போது அமௌண்ட் எங்கேயே போயிடுது. ஒரு நடுத்தர மக்கள் வந்து அப்படி இருக்கும்போது அவர் வந்து டிஎம்கே எதிரி கிடையாது. கண்டிப்பாக. அவர் என்ன சொல்றாரு, பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஷேர் மார்க்கெட் அமெரிக்கா லண்டன் ரொம்ப வந்து வச்சுருக்கீங்க, இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 5 பவுன் 10 பவுன் நகையாவது வாங்கி போடணுங்களா? ஷேர் மார்க்கெட் என்ன அது உங்களால் முடியாது. பெட்ரோல், ஒரு வண்டி பெட்ரோல். இன்னைக்கு தக்காளி இன்னைக்கு 2 நேரம் ரேட்டு தெரியுமா? போன மாதம் வந்து தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்கு இருந்துச்சு. நான் விவசாயத்தை பற்றி பேசுகிறேன். என்ன, போன மாதம் தக்காளி வந்து 5 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த மாதம் வந்து ஒரு தக்காளி 100 ரூபாய்க்கு இருந்துச்சு. மாம்பழம் போன மாதம் கிடைச்சிச்சு. அது சீசன், அது இயற்கை. கண்டிப்பாக.
இது மதுரையே திரும்பி பார்க்குற அளவுக்கு மதுரை தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு விஜய் வந்து மாநாடை வந்து தெறிக்க விட்டுருக்காரு மதுரையில். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து கூடியிருக்காங்க. மக்கள் வெள்ளத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு. அதோட உங்களோட இது கருத்து என்ன? மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அவர் வந்து ஒரு நாம் தமிழ் படம் படம் பண்ணார். அது மக்களுக்கு இப்போ வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்கிறேன், சிவாஜி பார்த்துருக்கிறேன். சிவாஜி வந்து கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாங்க. வளர்க்க முடியாது, மூணாவது கட்சி வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறாங்க. சரி. ரெண்டாவது நான் சொல்கிறது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர் கையில் நாட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓட்டு வந்து வயசானவங்க ஓட்டு செல்லாது, நம்ம இளைஞர்கள். அவர் இப்போ விஜய் கையில் இருக்கிறது பூராமல் இளைஞர் கையில். கண்டிப்பாக. இப்போ 15 லட்சம் பேர் யாருமே விவசாயம் யாருமே கிடையாது. சரி. 15 லட்சம் பேர் கொண்டவங்க எல்லாருமே யூத் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். சரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வயசானவங்க தான். வயசானவங்க யாருமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னை பற்றி எனக்கு வயசாகி போய் நானும் விவசாய குடும்பம் பிறந்தேன். இன்னைக்கு வந்து விஜய் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் கையில் தான், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். இளைஞர்களில் வந்து அவர் கவரக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் விஜய். இன்றைக்கி வந்து இளைஞர் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அரசியலில் குதிச்சாருன்னா கண்டிப்பாக செவிப்பாருன்னு சொல்லி கரகோஷம் போடுறாங்க இல்லையா? கண்டிப்பாக வந்து 2026 வந்து எதிர்க்கட்சியாக அமருவார்னு சொல்கிறாங்களே, அவங்க கருத்து என்ன? 26 அவர் வந்து அவர் சந்திரசேகர் சார் வந்து அவங்க அப்பாட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க தெரியும், அவங்க மேடமும் விஜய் சார் மேடமும் தெரியும். பையனும் சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவன் பையன் யார், அவங்க குடும்பம் பேசோன்னா இவருக்கு அரசியலுக்கு இவர் குருநாதர் யார் எனக்கு தெரியல உண்மையிலே. குருநாதர் ஒரு தொழிலை ஏதோ பண்ணாலும் யாருக்கா ஒரு குருநாதர் இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ விஜய்க்கு ஒரு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருமே தெரியும். ஒரு நாட்டை காப்பாற்றுறதுன்னா ஒரு புயல் வரும், இன்னும் ஒரு மாதத்தில் நீ தக்காளி ரேட்டு வந்து ஒரு நார்மல். சரி. வந்து பாமர மக்கள் வந்து விலைவாசியிலேருந்து சிக்கி தவிக்கிறாங்க, வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. எங்கே எடுத்தாலும் விலைவாசி, திரும்பி பார்த்தாலும் விலைவாசி, எதுக்குனாலும் ஜிஎஸ்டி. அதனால இது இப்போ 2026 விஜய் வந்தால் அது கொஞ்சம் கட்டுப்படுத்துவாரா? பாமர மக்கள்னு உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே நார்மல் மக்கள் தான். ஒரு ஆள் படித்தாலும் ஒரு ஆள் படிக்காத ஆள். சரி. இதுதான் படித்தாள் வந்து இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. படிக்காத பாமர மக்களும் உலகத்தில் யாருமே கிடையாது. படித்தவங்க முன்னேறி இருக்காங்க, படிக்காதவங்க. நமக்கு ஜிஎஸ்டி பற்றி பாமர மக்களுக்கு தெரியவே தெரியாது. சரி. எதுக்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வாங்குறான்னு கவர்மெண்ட் குறையணும்னு சொல்லலை. ஜிஎஸ்டி வாங்கினா நம்மளுக்கு நம்ம ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு அட்வான்டேஜ் நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. 5G மொபைலு, நம்ம யாராவது செல்ஃபோன் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. ஆமாம், அது இருக்குது கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ சேட்டலைட், இவ்வளோ டவரு, இவ்வளோ பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ பேருக்கு பண்ணோம்னா ஒரு கவர்மெண்ட் வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து விஜய் வந்து 2026 கூட்டணி வச்சா யார்கிட்ட கூட்டணி வைப்பாருன்றீங்க? நீங்கள் எதிர்பார்க்குறது எப்படி? உங்களோட ஓட்டு வந்து ஒரு உரிமை மூலியமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யார்கிட்ட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், வைக்காமல் நல்லா இருக்காது, யார்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். அது நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஒரு படத்தில் அவரே லண்டன் வந்து என் ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படின்னு சர்க்கார் படத்தில் சொல்லியிருப்பாரு. சர்க்கார் படத்தில். ஆமாம், அந்த படத்தில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அது மாதிரி யாருமே உங்கள் ஓட்டை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக போடணும். இல்லை அது இல்லை, இது வந்து நீங்கள் என்னால் வயசாகி போச்சு, நீங்கள் ஓட்டும் போடாமல் இருந்தால் கல் ஓட்டாகி போயிடும். சரி, அது கரெக்டாக. அப்போ தான் எதிரி நீங்கள் ஓட்டு போடும்போது காசு வாங்காதீங்க. காசு கொடுக்குறதுனா பணக்காரன். ஒரு ஓட்டு தான். கண்டிப்பாக. 5 வருஷம் முடிவு பண்ணும். இப்போ வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது, அவர் யார் கூட கூட்டணி சேருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி சேர்ந்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுக்குமே வந்து ஹீரோவும் இருக்கணும், வில்லனும் இருக்கணும். கண்டிப்பாக. ஒரு ஹீரோ மட்டும் வச்சு படம் பண்ண முடியாது, வில்லன் இல்லாமல் படம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அது மாதிரி வந்து எதிர்கட்சியில் தான் அவங்க தப்பு பண்ணால் இவங்க கேள்வி கேட்டு ஆகணும். கண்டிப்பாக. விஜய்க்கு எதிர்கட்சி யார் வருவா? ஆமாம். சரி. இப்போ ஸ்டாலின் சார் இருக்காரு, அவர் வந்து டிஎம்கே எதிர்கட்சின்னு சொல்றாரு. ஆனால் இவர் இருக்காருல்ல, அவர் பையன் இருக்காப்புல உதயநிதி ஸ்டாலின் சார், அவங்கள்ட்ட பணம், இவரோட பணம் பெரிய கொடுத்துருக்காங்க. இருந்த பணம் பிரச்சனை கிடையாது. உதயநிதி சார் அவரும் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்க. அதுக்கு முன்னால் இன்னொன்று இருக்கு. சரி, அவர் வந்து கட்சியில் வந்து நிலச்சி நிற்பாரா?
விஜய் சார் எதிர்பார்க்குறது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம். டெய்லி அம்மா சோறு கிடைக்குமா? அம்மா சோறு வந்து அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு கிடைக்கும். அம்மா சோறு அன்னைக்கு அமாவாசை தான் சோறு கிடைக்கும். அதனால வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து யாருமே சரியான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. சரி. தமிழ்நாட்டை வடிவமைப்புக்கு நான் கட்சி கிடையாது, ஹியூமன் ரைட்ஸு மனித உரிமை கடன் தான். ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து பேசுகிறேன். விஜய் வந்து கட்சியில் இருந்து ஸ்ட்ராங்காக நிற்பாரா? அவங்களுக்கு முன்னால் யார் இருக்காங்க? விஜய்னால ஒரு ஆளும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக. அவங்களுக்கு முன்னால் யார் இருக்கா? இப்போ எங்கள் அம்மான்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா கட்சி எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால் ஷோ இருந்தார். ஆமாம். ஷோன்னு ஒருத்தர் எல்லாரும் உலகம் பூரா தெரிஞ்சவர். அவர் தான் வழி நடத்தினவர். இப்போ முத்துவேல் ஸ்டாலின் அவருக்கு முன்னால் கலைஞர் இருந்தாங்க, முத்துவேல் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. விஜய் வந்து 2026 ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிக்கிறது அவங்களோட எக்ஸாம் எழுதுகிற பொறுத்து இருக்கு. சரி. திருத்தர் யார் கையில் இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்வாரா வந்தா? கண்டிப்பாக எல்லாமே மக்கள் செய்வாங்க. அவங்க மேலே அதிகாரி, அவங்க வந்து பெரிய அதிகாரி. அவங்களுக்கு மேலே விஜய் வந்துடுவார். விஜய் நல்லவர் நான் சொல்லவே இல்லை. விஜய் கிட்டவர்னு நான் சொல்லவே இல்லை. விஜய் யாருன்னு எனக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியும். விஜய் நல்ல அவங்க மேலே அதிகாரி இருப்பாங்க. ஐஎஸ் ஐபிஎஸ் அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அவர் ஒழுங்காக நடத்த முடியும். ஐஎஸ் ஐபிஎஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வரணும், அவங்க கரெக்டாக இருக்கணும். லஞ்சம் ஊழல் ஒழிப்பு நிறைய இடத்துக்கு முதலமைச்சர்